ஸோ ஹாய் கைஸ், இது வந்து நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பார்ட் டூவாக இது வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ இது வந்து நம்ம எந்த இடத்துல போன வீடியோ விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ புரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை லேர்ன் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு டிமாண்ட் நான் என்னன்னு பார்த்தாச்சு. அதுக்கும் முன்னாடி நம்ம வந்து சப்ளைனா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ நம்ம இப்போ படிச்சிருக்கோம் இல்லையா, சப்ளை அண்ட் டிமாண்டு. ஸோ இப்போ சப்ளை அண்ட் டிமாண்டுக்கு நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட்னா உங்களுக்கு என்னன்றது இதை பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி புரியாதவங்களுக்கு இதை பார்த்தா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படி என்னன்னா ஹை டிமாண்ட். ஸோ ஹை டிமாண்ட்னா என்னது, அது என்ன என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஸோ ஹை டிமாண்ட் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அது அது ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளால இவ்வளவு தூரம் படிச்சதை வச்சு நம்மளால இமேஜின் பண்ணி பார்த்துக்க முடியாது. பட் இப்போ எக்ஸாம்பிள் மூலியமா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு இமேஜினேஷன்ல நம்மளால இந்த ஹை டிமாண்ட்னா என்னன்றதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பேர் வந்து ஏபிசி லிமிடெட். நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்க போறோம் ஒரு கம்பெனி ஏபிசி லிமிடெட் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சூப்பரான ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. எந்த கம்பெனி? ஸோ ஏபிசி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம தான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்னு வச்சுப்போம். இப்போ நம்ம கிட்ட ஒரு 100 ஷேர் இருக்கு. அப்போ அந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும், இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் குவார்டர்ஸ்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணி மெனி பீப்புள், ஸோ கொஞ்சம் பேர் இல்லை ரொம்ப பேர், ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ மெனி பீப்புள் வாண்ட் டு பை ஏபிசி ஷேர்ஸ். அதாவது ஏபிசி ஷேரை வந்து வாங்குறதுக்கு இன்னும் நிறைய பேர் வராங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ முக்கியமானது ஒரு லைன் வருது பாருங்க. ஸோ பட் தேர் ஆர் லிமிடெட் ஷேர்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். என்ன சொல்லியிருக்காங்க, வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனா லிமிடெட் ஷேர் தான் இருக்கு. விற்பனைக்கு லிமிடெட் ஷேர் தான் இருக்கு. நானே ஒரு 100 ஷேர் வச்சிருக்கேன். இப்போ அந்த கம்பெனியோட மொத்த ஷேரு ஒரு 500 இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 ஷேர் வச்சிட்டோம். நம்மகிட்ட தான் 100 ஷேர் இருக்கு. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஹை டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஹை டிமாண்ட்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். தமிழ்லையும் போட்டிருக்கேன், நல்ல செய்தி வந்து வந்திருக்கு. ஸோ அந்த நல்ல செய்தி வந்து முதலீட்டாளர் முதலீட்டாளர்கள் மத்தியில நமக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. அது போக இந்த நல்ல செய்தினால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏபிசி பங்குகளை வாங்குறதுக்கு ரொம்ப பேர் முன் வருவாங்க. அப்படி ரொம்ப பேர் முன் வர்றதுனால இந்த பங்கோட விலை என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த பங்குக்கு உண்டான மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னும் புரியாதவங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஸ்லைடு வச்சிருக்கேன். ஸோ பார்ப்போம். சினாரியோ நம்ம இப்போ கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் கண்டிப்பாக புரிஞ்சிடும். இதுவரை புரியாதவங்களுக்கு இதில் கண்டிப்பாக புரிஞ்சிடும். சினாரியோ என்ன அப்படின்னா அவைலபிள் சப்ளை. நம்ம என்ன சொன்னோம், அந்த கம்பெனி வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணிருச்சு. அதன் காரணமா இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து உள்ள வருவாங்க. இன்வெஸ்டர்ஸ், ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் ஷேரை வாங்குறதுக்கு வருவாங்க. ஆனா இந்த ஏபிசி கம்பெனியோட மொத்த ஷேர் கவுண்டே எவ்வளோ அப்படின்னா 500 ஷேர் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல நானே ஒரு 100 ஷேர் வச்சிருக்கேன். அப்ப மீதி 400 ஷேர் தான் இருக்கு. இப்போ ஒரு 500 பேர் மறுபடியும் ஷேரை வாங்க வந்தாங்க அப்படின்னா வாங்குறதுக்கே 400 ஷேர் தான் இருக்கு. 500 பேர் வாங்க வராங்க. அப்ப அந்த இடத்துல அந்த ஷேருக்கான என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷேருக்கான டிமாண்ட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதான் இங்க சொல்லியிருக்கோம். அவைலபிள் சப்ளை வந்து 1000. அதாவது பை பண்றதுக்கு எத்தனை ஷேர் இருக்குன்றதான் நம்ம சப்ளைன்னு முன்னாடியே பார்த்தாச்சு. கரெக்டா? பை பண்றதுக்கு எத்தனை ஷேர் இருக்கு, 1000 ஷேர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்ளை வந்து 1000.
ஒரு ஷேரோட விலை 500 ரூபாயா. ரேட்டை விட்டுருங்க, இன்ட்ரெஸ்டட் டு பை, அதாவது வாங்குறதுக்கு எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க? 2000 பேர் இருக்காங்க. இருக்கிறதே 1000 ஷேர் தானா, ஆனா 2000 பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்றதுனால அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா 500 ரூபாயில இருந்து ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 500ல இருந்து 600 ருபீஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிருச்சு. எதனால? ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால. இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பிரைஸ் வந்து 500ல இருந்து 600க்கு இன்க்ரீஸ் ஆகிருச்சு. ஸோ இதைதான் இங்கிலீஷ் தமிழ்லையும் கொடுத்துருப்போம். விற்கும் பங்குகள், அதாவது விற்பனைக்கே மொத்தம் 1000 ஷேர் தான் இருக்கு 500 ரூபாய் விலையில. ஆனா வாங்குறதுக்கு வாங்க விரும்புவோர் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 2000 பேர் இருக்காங்க. வாங்குறதுக்கே 1000 தான் இருக்கு, ஆனா வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க 2000 பேர் இருக்கிறதுனால போட்டி போட்டு வாங்குவாங்க. இப்போ எனக்கு 500 ரூபாய்க்கு கொடு, நான் 550 ரூபா தரேன் எனக்கு தா, நான் 600 ரூபா கொடுக்குறேன் நீ எனக்கு கொடு அப்படின்ட்டு அந்த பங்கோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? இன்னும் சிம்பிளா வேணும்னா இப்போ ஒரு ஒரு கடையில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்மார்ட் போன் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆனா அதை வாங்குறதுக்கு நம்மளும் போறோம், அதே நேரத்துல இன்னொரு கஸ்டமரும் வராங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வேலை, நான் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த வேலை அந்த மொபைல் போனோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 1000 இருக்கும், ஆனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அந்த மொபைலோட பிரைஸ் வந்து அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்டை பொறுத்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்பவே சிம்பிள். ஸோ இது வர புரியாதவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ என்னன்னா ஹை சப்ளை. அதே ஏபிசின்ற கம்பெனி ஃபேஸஸ் ஸ்கேண்டல் காசிங் ஃபியர் அமங் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸோ என்னமோ நடந்திருக்கு, அது வந்து இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா வச்சிருக்கிற எல்லாரும் அந்த ஷேரை வந்து செல் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா என்ன நடக்கும்? அந்த இடத்துல செல் பண்றதுக்கு யாரும் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு ஸ்மார்ட் போன் செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை வாங்குறதுக்கு யாராவது இருந்தா மட்டும்தான் அதை வந்து விற்க முடியும். இல்லைன்னா நம்மளால விற்க முடியுமா? இல்லை. அந்த மொபைலோட விலை கம்மியாயிட்டே இருக்கிற அளவுக்கு நமக்கு நஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் எதிர்மறையான செய்தி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால வாங்குறதுக்கு இருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிரும். ஸோ இதுக்கு நம்ம இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே சினாரியோ கொடுத்துருக்கோம். அவைலபிள் சப்ளை, அதாவது 3000 ஷேர் விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா வாங்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 1000 பேர் மட்டும்தான் இருக்காங்க. 3000 ஷேரை விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. 3000 பேர் இல்ல, 3000 ஷேரை விற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா மொத்தமா வாங்குறவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 1000 ஷேரை வாங்குறதுக்கு தான் கவுண்டே வந்திருக்கு. அதனால என்ன ஆகும்? பிரைஸ் வந்து கம்மியாகும். இப்ப நம்ம கிட்ட நிறைய ட்ரெஸ் கடையிலலாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய ட்ரெஸ் விற்காம இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவான்? டிஸ்கவுண்ட்ல விற்பான். 50 ரூபா கம்மியா தரோம், 100 ரூபா கம்மியா தரோம், 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த மணிக்கு நமக்கு வந்து பிரைஸ் வந்து டிராப் ஆகும். அப்போ பிரைஸ் வந்து 450ல இருந்து என்ன ஆகுது? 500ல இருந்து என்ன ஆகுது? 450க்கு டிக்ரீஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஹை சப்ளை இருக்கிறதுனால பிரைஸ் வந்து டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ, இந்த கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புது இன்வெஸ்டர்ஸ், புது ட்ரேடர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் புதுசாக வந்தவங்க யாரும் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறேங்க. ஸோ நம்மளோட இன்7 ட்ரேடிங் சேனலுக்கு அகைன் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ. தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். பை. அண்ட் இன்னொன்று, எதுவும் queries இருந்துச்சு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எதுவும் queries இருக்குது, இல்லை கண்டென்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸை லீவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஸோ பை கைஸ்.